மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களுடைய வருகை தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான வருகை. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வருகை. இந்த வருகையில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களினுடைய கூட்டமும், அதைத் தொடர்ந்து மண்டல அளவில் மாவட்ட அளவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு இன்றைக்கு தமிழக அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறப்போகும் என்ற அந்த செய்தியை இன்றைக்கு எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து இன்னும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தேர்தல் பணிகள் தொடங்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் பணியை தொடங்கியிருக்கிறோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சில் ஒரு சாராம்சம் என்னென்னா, நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர்னுடைய தாக்கம் தமிழகத்தில் நாம் இந்த பகுதி மக்கள் எந்தளவுக்கு தேசப்பற்று உள்ளவர்களாக, தேசியத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டியதாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. 100 கிலோமீட்டர் பாகிஸ்தான் எல்லையில் சென்று நாம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கும். தீவிரவாதிகளுக்கு தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நம்ம இடத்துல சொல்லி அந்த அவருடைய பேச்சில் சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து இருக்கும். அவருடைய வழிகாட்டுதலில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம்